எப்படி இருக்கும் இந்த மாதம்? மேஷ ராசி நண்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 2025 உங்களுக்கு சுமாரான பலனை தரும். மாதத் தொடக்கத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் பஞ்சகிரக யோகம் அமைவதால் வெளியூர் பயணம் செல்வதற்கான வலுவான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதம் உங்கள் பயணங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செலவுகளும் எதிர்பாராத அதிகரிப்பை காணலாம். இதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருப்பார். அவருடன் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகியோரும் இருப்பார்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டில் நிலைத்திருக்கும் புதன் பகவானும் ஆவார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தைப் பற்றி நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்கும். வேலை அழுத்தமும் உங்களுக்கு வரும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை பெறலாம். இதன் காரணமாக நீங்கள் சக்கரம் போல சுற்றி கொண்டிருக்க வேண்டும். இதனால் நீங்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை முடிக்க முடியும். வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வெளிநாடு சென்று படிக்க நினைத்தால் மாத முற்பாதியில் முடியும். இந்த மாதம் முழுவதும் குரு 2ஆம் வீட்டில் இருப்பார். இது உங்கள் தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்ப விஷயங்களில் நல்ல சூழ்நிலையையும் தரும். இது உங்கள் எதிரிகளை சமாதானப்படுத்தி நட்பு உறவை ஏற்படுத்தும் மற்றும் சச்சரவுகளை குறைக்கும். ஆனால் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் 3ஆவது வீட்டிற்கு வருகிறார். இதனால் குடும்பத்தில் சிறு சண்டைகளும் அதிருப்தியும் இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத முற்பாதியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகியோருடன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு புறம் உங்கள் உறவில் காதல் தருணங்கள் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் அன்பை பொழிவீர்கள். உங்கள் 12ஆம் வீட்டில் பஞ்சகிரகி யோகம் இருப்பதால் இந்த மாதம் உங்கள் செலவுகள் பெரிய அளவில் இருக்கும். சிக்கனமாக பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அதிகரிப்பு எதிர்பாராத விதமாக ஏற்படும். எனவே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். உங்கள் உடல் வலுவாக இருந்து உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் உங்களை அதிக உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்ய வைக்கும். இந்த மாதம் தினமும் சூரிய பகவானை வழிபட இந்த ஏப்ரல் மாதம் சுகமானதாக இருக்கும்.